Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் அண்ட் இந்த அப்டேட் வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வெளியிட்டிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்கல்ல ஒரு 8 months முன்னாடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதுக்கு கூட நாங்கள் எடுத்து பண்ணியிருந்தோம். பட் நிறைய பேருக்கு அது ஞாபகமே இருக்காது. அண்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடிச்சிருந்தா நம்ம விஜய் சேதுபதி. ஸோ அதிலேயே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லைன்றது தெரியல. ஸோ செகண்ட் பார்ட் நடிச்சிருக்கிறது மிர்ச்சி சிவா அண்ட் ஹரிஷா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கருணாகரன், ராதாரவி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ எஸ் வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் இதை வந்து இழுத்துக்கிட்டே போகாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் என்னன்ற சொல்லிடலாமா? எஸ் நீங்கள் நான் பார்க்க போகிறது ஸோ இதுக்கு அவன் பார்ட் 2 படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். எதுக்கு வளவலன்னு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணுமே நானே நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டேன். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து எட்வின் லவ்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஹரி எஸ்ஆர் யாரோ போட்டிருந்தாங்க. தெரியல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. அண்ட் எஸ்ஜே அர்ஜுனோடைய டிரெக்ஷன் இது அவரோட டெபியூட் டிரெக்டர். ஸோ இந்த படத்தை வரதான் எடுத்து பண்ணுறாரு. ஸோ பார்ட் 1ல நம்ம விஜய் சேதுபதி எல்லாம் இருந்தாங்க. இதில் வந்து மிர்ச்சி சிவா ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கறதுக்காக. அண்ட் வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் இப்போ நீங்களே வாங்க கோர்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இன்னும் மற்ற விஷயத்தை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பாருங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ட்ரெய்லர் ரெடியாக இருக்குது. ஹியர் வி கோ. அருமை பிரகாசம் எனும் நான் நிதியமைச்சர் அருமை பிரகாசம் கடத்தப்பட்ட நிலையில் நிதியமைச்சர் கருணாகரன் பாஸ்கர் அம்மா ஏம்மா பார்த்துட்டு இருக்க? சோத்துல கிட்ட விஷம் வச்சுட்டே என்ன? அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. திரும்பி வர வரைக்கும் எனக்காக நீ இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியுமா? முடியாது. வேற லெவல் மாமா நீ. கிட்னாப்பிங் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவரின் அக்கவுண்டிலும் 7 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். ப்ரோ என்ன சரக்கு ப்ரோ, செம்ம கிசாவா இருக்கு. அந்த பழைய கேங்குக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓ மாமா படுறா தப்பு பண்ணிட்டேன் மாமா. விஜய் சேது ரிவெஞ்ச். சூப்பர் மாமா. ஓ பார்ட் ஓ ஓ கண்ணோட ஓட்டுறீங்களா? ப்ரோ இவனோட உயிர் வேணுமா உயிர் நாடி வேணுமா? உயிர். அப்பனா கொஞ்சம் மேல தூக்கி சுடு. என்ன கடத்திட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வெல்கம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஐ அம் கமிங். இந்த மாதிரி நேரத்தில் தான் தெளிவா நிதானமா முடிவெடுக்கணும். சரக்கு இருக்கா இல்லை வாங்கணுமா? சொல்லிருக்காவும் எத்தனை நாளைக்கு தான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பேன்? பேசாம தூக்கிடலாம் குரு. கல்யாணம் பண்ணிட்டு டேய், நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில தானே நிம்மதியாக வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியாக வாழ. சூப்பர் மாமா. இதுதான் இந்த டயலாக் எஸ்ஜே அர்ஜுன். ஸோ 13th ரிலீஸா என்ன அண்ட் 3 மியூசிக் கிரேட்ஸ். வேற லெவல். அந்த லாஸ்ட் டயலாக் தான் எது இருந்தாலும் அதை விட்டு கொடுக்க முடியாத ஒரு டயலாகா இருக்கு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லரில் பார்ட் 1 நீங்களாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அது விஜய் சேதுபதியோட டைமிங் அதுலலாம் சும்மா வேற லெவலுக்கு இருக்கு. இப்போ நடிச்சா சிரிப்பு வருது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் விஷயங்கள்லாம் மைண்டுக்கு வந்துகிட்டு பார்க்கும்போது கதை வச்சு அந்த அவங்க சஞ்சனா செத்துருவாங்க அந்த இதில். ஸோ அந்த ஒரு போர்ஷனில் வந்து விஜய் சேதுபதி அந்த சீன் பண்ணும்போது இவர் அம்மோன்னு அவர் கத்தும் போது எனக்கு அப்படியே எங்கிட்ட சிங்க் ஆகி நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ் பார்க்கும்போது. ஓவரால் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இட் வாஸ் என்டர்டெய்னிங். அண்ட் இப்போ நாங்கள் இந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக பார்க்குறோம். பட் படத்தில் வந்து நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆக மாட்டேன். ஸோ நிறைய ட்ரெய்லர்ஸ் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி காமெடியாக லைக் வர பார்ட் 2 ஃபிலிம்ஸ் எல்லாமே காமெடியாக இருக்கட்டும் வாட் எவர் அந்த எந்த ஜானராகவே இருந்தாலும். பட் பார்ட் 2 வரும்போது அந்த ட்ரெய்லரில் வர்ற அந்த எதிர்பார்ப்பு தியேட்டரில் அது கிடைக்க மாட்டேன்றது நிறையா பேருக்கு இருக்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக நான் பார்க்குறேன் ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ எனக்கும் அது நிறையா ஃபீல் ஆகியிருக்கு. அதுதான் உண்மையான விஷயம். பட் இந்த ஒரு படம் மேபி லைக் எனக்கு ஹிட் கொடுக்கணும்னு மாதிரி தோணுது. பிகாஸ் இதில் வந்து மிர்ச்சி சிவா இருக்குல்ல, அகில உலக சூப்பர் ஸ்டாரான மிர்ச்சி சிவா எனக்கு பர்சனலி வரும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டைமிங் அண்ட் காமெடி சென்ஸ் வந்து மொக்கையாகவே இருந்தாலும் மொக்க சிவாவுடைய அந்த ஜோக்ஸ் வந்து கேட்க நல்லாயிருக்கும் அண்ட் ரசிக்கக்கூடிய அளவுலேயும் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலி அவர் பிடிக்கும். அண்ட் அதோட இந்த ட்ரெய்லரில் அவரோட எதிர்பார்ப்பு லைக் அவர் பார்க்கும்போது அவர் எதிர்பார்ப்பார்ல. ஸோ அது வந்து அவர் பூர்த்தி செஞ்ச மாதிரி தான் எனக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது. அண்ட்
அதுக்கு நல்ல நிதியமைச்சர் கருணாகரன் வரதா இருக்கட்டும், அண்ட் ராதாரே அது கீழே அந்த சட்டமைப்பு அந்த விஷயத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், MS பாஸ்கர் இருக்காரு. ஸோ ஓவரால் இந்த ஒரு காமெடி க்ரூ சொல்ல போனால் எல்லாருமே நல்லா பண்ணுங்க. அண்ட் ஹரிஷா தான் இந்த படத்தோட ஹீரோயின் நினைக்கிறேன். சம பேர் ஹரிஷான்றது சரியே தெரியல. அண்ட் அவனும் நல்லா பண்ணான். பட் அந்த லாஸ்ட் டயலாக் வாஸ் எப்பிக், மாறான எப்பிக். அது ஏன்னா கல்யாணம் பண்ணாதான் நிம்மதியாக இருக்க முடியாது, கற்பனையில் தான் பொண்ணுங்களோட நிம்மதியாக இருக்க முடியுற மாதிரி சொல்லியிருந்தா அது உண்மையான விஷயம் இல்லை. அது வந்து நிறைய பேர் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ காலகட்டத்தில். யாருக்கட்டும் இல்லை, இப்போ லைக் கட்டுறவங்களுக்கு தெரியும் விஷயம். நம்ம இந்த விஷயத்துலாம் இறங்கி சொல்ல முடியாதுல்ல, நாங்கள் என்ன அந்த விஷயத்துக்கு நம்ம போகலை, அதை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அதை ஒரு பக்கம் நான் ட்ராபேக் பண்ணிடுறேன், அந்த விஷயத்தை விட்டுருவோம். ஸோ அப்படியான கருத்துக்கள் இருக்காமல் என்னன்றது கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன். 45 இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் கிவன் பை மிர்ச்சி சிவா. ஸோ இட் வாஸ் அ கூல் ஒன் சொல்ல போனால். ஸோ அதுவும் ஒரு பக்கம். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விறுவிறுப்பாக அப்படியே அந்த காமெடி ஒரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ ரெண்டு வேறு டிரெக்டர்ஸ் பண்ணிக்க மியூசிக் டிரெக்டர். ஸோ ஹரி SRன்ற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் எட்வின் லோவிஸ் வந்து மெயின் ஸ்கோர். ஸோ சாங்ஸ்க்கு பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த பிஜிஎம் எனக்கு இப்போயும் மறக்காது. சுதுக்கம் பாட்னால அந்த பிஜிஎம் அது இப்போயும் மண்டையில் ஓடிட்டு இருக்க ஒரு பிஜிஎம் தான். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு எப்பிக்கான பிஜிஎம் வரும்னு எதிர்பார்க்குறேன். மேபி அதுக்காக வெயிட் பண்ணலாம். அண்ட் December 13th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இனி வர கிளாஷஸ் லைக் அடுத்து புஷ்பா வருது இல்லை, ஸோ இதுக்கப்புறம் வர படங்கள்லாம் எப்படி தெரியல. ஸோ இதுக்கு ஆக்கியபை ஆனால் அதுக்கான தியேட்டருடைய லைக் இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனிவேஸ் இந்த படம் வந்து ஓவரால் ஆவரேஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தால் கூட எனக்கு ஒரு சந்தோஷம். பிகாஸ் நம்ம சிவாவுடைய படம் இல்லை. ஸோ நிறைய படங்கள் அவர்கிட்ட வந்து எல்லாமே நிறைய கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த ஒரு படம் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ட் 2 ஃபிலிம் ஜெயிக்கணும்னு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அண்ட் அவ்வளோதாங்க. நான் ட்ரெய்லரை பார்த்துட்டேன், என்னோடய கருத்துக்களை நான் எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்குள்ள இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம். இல்லை இன்கேஸ் விஜய் சேதுபதி சார் கூட மிஸ் பண்ணலாம், எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சு. பட் சிவா அது இருக்கனால அப்படி கவர் ஆகிடுச்சு. பட் எனிவேஸ் அப்படி இருந்தால் சொல்லி விட்டுருங்க. அண்ட் பார்ட் 1 எந்த ஒரு சீன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அண்ட் பார்ட் 2 பார்க்கும்போது ட்ரெய்லரில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றது வந்து நீங்கள் அதையும் சொல்லி விட்டுருங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா தான் அதே கீழே நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் அதை பண்ணுவேன். என்னோட புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.